புனிதா கிட்ட இது விஷயமா பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கிரு. அது இல்லைண்ணே, கம்பெனி விஷயத்துல நான் எப்பவுமே தலையிட மாட்டேன், அதுதான் யோசிக்கிறேன். ஐயா மரகதம், என்ன நீ? இது நம்ம கம்பெனி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல நடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு கம்பெனி விவகாரத்துல அந்த கபிலன் ஏதோ பெரிய முடிவெல்லாம் எடுத்தான், பாத்தியில? அவன் முடிவு எடுக்கலாம், நீ எடுக்க கூடாதா? சரிண்ணே, புனிதா வரட்டும். நான் எது சொன்னாலும் புனிதா கட்டாயமா கேப்பா. நான் பேசுறேன்னே. எனக்கு தெரியாதா? என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. கேப்பா, நீ சொன்னா கேப்பா. உங்ககிட்ட எப்படி பேசினா எதை வாங்க முடியும்னு இந்த நாச்சி முத்துவுக்கு நல்லாவே தெரியும் மரகதா. அப்போ இந்த ஃபைலை கபிலன் கிட்ட கொடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லிடலாம்லப்பா. நான் ஏற்கனவே சொன்னதாமா, உனக்கு தோன்றதா பண்ணு. அப்பா உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பான். சரி வா வா பாப்பா. மரகதம், மாப்பிளையும் புனிதாவும் வராங்க. பேசு மரகதா, நான் சொன்னதெல்லாம் நல்ல மனசுல வச்சுக்கிட்டு பேசு. சரிண்ணே. புனிதா, ஆபீஸ் விஷயமா பேச வேண்டியதெல்லாம் அப்பா கிட்ட பேசி முடிச்சிட்டியாமா? பேசிட்டம்மா. நான் உங்க பிசினஸ்ல இது வரைக்கும் தலையிட்டதில்ல. இதுக்கு மேலேயும் இப்படியே இருங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் இன்னும் விஷயத்தையே சொல்லல, அதுக்குள்ள உங்க அப்பா நான் பேசக்கூடாதுன்னு என் வாயை அடைக்கிறாரு, பாத்தியா? யாரு? நானு? எல்லாம் என் நேரம். அப்பா அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்போம்ப்பா. அம்மா, வியாபாரத்தை பத்தி அவளுக்கு என்னமா தெரியும்? அப்பா முதல்ல அவங்க சொல்றத கேட்கலாம்ப்பா. மா நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல, புதுசா ஒரு கம்பெனி ஒண்ணு திறக்க போறீங்கல்ல, அதுக்கு வல்லவராயன சிஇஓ போட்டா என்ன? பா போதுமாப்பா, இத சொன்னா சிரிப்பாங்கன்னு சொன்னேன்ல, கேட்டியோ? வல்லவராயா, இத பாரு, நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சிரிக்கலடா. சிஇஓன்னா உன் அத்தைக்கு என்னன்னு தெரியாது. கண்டிப்பா இதை அவளாவே சொல்லியிருக்க மாட்டா. நம்ம பேசிட்டு வந்த கேப்ல இந்த விஷயத்தை யார் அவ மனசுல போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் சிரிச்சேன். மாமா, வேற யார்? எல்லாம் என் அப்பா தான். அதெல்லாம் யாரும் எனக்கு எதுவும் சொல்லல. நம்ம பொண்ணை கட்டிக்க போறவன் வல்லவன், அவன் ஒரு நல்ல பதவியில இருந்தா நமக்கு தானே பெருமை, அது புனிதாக்கும் பெருமை. அது உனக்கு இப்பதான் புரியுதா? புனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு இந்த பிசினஸோட நெளிவு சுழிவு தெரியணும், உழைப்பாளியா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிற. ஆளுக்கேத்த சட்டையை தான் தச்சுக்கணும். சட்டையை தச்சுட்டு அதுக்கேத்த ஆளை தேடக்கூடாது. இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிதான் இருக்கு. ஊர் உலகம் என்ன நினைக்கணும்னு யோசிச்சு சிஇஓ பதவியை வல்லவனுக்கு கொடுக்க சொல்றியா? நினைச்சேன் நான் என்ன பேசினாலும் சரி, அதுல ஏதாவது ஒண்ணு குதர்க்கமா கண்டுபிடிச்சு என்ன நீங்க மட்டம் தட்டணும், அதானே? இத பாரு, நியாயமா பேசுறதெல்லாம் இப்போ உனக்கு குதர்க்கம் ஆயிடுச்சா? இத பாரு, வேலை விஷயத்துல யார கொண்டு வரணும் யார கொண்டு வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ வீட்டுக்குள்ள எடுக்கிற முடிவு மாதிரி 100 கோடி ரூபாய் புழங்குற இடத்துல நீ முடிவு எடுக்க நினைக்காத. புனிதா, பாத்தியா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதான், அத அவர் சொல்லி காமிக்கிறாராம், பாத்துக்கோ. அம்மா, இது வரைக்கும் நம்ம கம்பெனி விவகாரம் எதுலயாவது நான் தலையிட்டு இருக்கேனா? அப்படி என்னங்க நான் பெருசா கேட்டுட்டேன்? ஒரு பொறுப்பு நம்ம குடும்பத்துல இருக்கிற வல்லவனுக்கு கொடுத்தா என்னன்னு கேக்குறேன். எங்க இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இங்க பாரு புனிதா, உன் கல்யாண விஷயத்துல, வீட்டு விஷயத்துல, கம்பெனி விஷயத்துல ஆகட்டும், எது எடுத்தாலும் சரி, உங்க அப்பா எனக்கு எதிராதான் நிப்பேன்னு முடிவா நிக்கிறாரு. அப்படித்தானு நினைச்சுக்கோ மரகதம்.
இத பாரு, நீ நல்ல முடிவுலாம் எடுக்கும்போது உன் கூட நான் துணையா இருந்திருக்கேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. அப்பா அம்மா சொல்றதையும் கொஞ்சம் யோசிக்கலாம்ப்பா. வல்லவ மாமாவுக்கு அதை பத்தி தெரியாம இருக்கலாம். அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லு மருமவளே. உங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது சரின்னு பட்டதும் இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பாரு. என்ன இருந்தாலும் படிச்சவ தான். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நீ என் மவனையும் சேர்த்து வாழ்க்கையில முன்னேற்றி கொண்டு வந்துருவேன்னு நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பா நீ அதான் புனிதாவே சொல்லிட்டாளடா, அவளே எல்லாம் சமாளிச்சுக்குவா. அப்புறம் என்னடா, நீ பேசாம இரு. அத்தை, நான் மட்டும் சொன்னா போதாது, அப்பாவும் தான் முடிவு பண்ணணும். நான் ஜஸ்ட் அப்பா கிட்ட சொன்ன அவ்வளவுதான். மா, முதல்ல நடக்க வேண்டிய விஷயத்த பாரு. இது சம்பந்தமா நான் யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன். மாமா நீங்களாவது நல்லா யோசிங்க மாமா. வல்லவா, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் என் பொண்ணு பாத்துக்குவா. சரவணா, இந்த ஃபைலை கபிலன் கிட்ட கொடுத்துரு. இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுல பண்ண சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வீட்லயே இருந்து முடிச்சிடுறேன். நீ கிளம்பு. சரிக்கா. ம். மா வரமா. சரிப்பா, போயிட்டு பார்த்து வரேன்ப்பா. போயிட்டு வா. போயிட்டு வா. மாமா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும் தேவானா. அது என்ன சரவணா குட் நியூஸ்? நம்ம கிரானைட் கம்பெனி 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன் சரவணா, எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லிருக்க. உடனே புனிதாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே? அக்கா கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க அத்தை. ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் இன்சென்டிவ் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். நல்ல விஷயம் அம்மா. அப்ப நீங்களே அக்காக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? கபிலன் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்க சொல்லி அக்கா என்ன அனுப்பி விட்டாங்க. போன வேலை வேகமா முடிஞ்சது, அதான் சீக்கிரமா கிளம்பி இங்க வந்துட்டேன். சரவணா, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வாங்க வாங்க. என்னதான் இருந்தாலும் அக்கா கிரேட்ல. ஆமா தெய்வான. அப்புறம் இன்னைக்கு வீட்ல ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு. நம்ம வீட்ல காமெடி எல்லாம் கூட நடக்குதா? தேவான சும்மா இருக்க மாட்டேன். சரவணா, நீ